ஹாய் அச்சீவர்ஸ். இப்போது நம்ம ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம படிக்கலாம், எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் உங்கள் சிலபஸ் என்ன அப்படின்றத மனப்பாடம் பண்ணுங்கள். எந்தெந்த செக்ஷன்லேருந்து எவ்வளோ கேள்விகள் வருது, எத்தனை மார்க்குக்கு வருது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சிலாம் படிக்கிறீங்கன்னா, இப்போ ஒரு 10th சோசியல் சயின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்தெந்த பாடங்களை மட்டும் நம்ம கவர் பண்ணால் போதுமோ அந்த பாடங்கள் அனைத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ப்ராப்பரான பிளேஸை க்ரியேட் பண்ணுங்கள். உங்களால் ஒரு ரூம் செப்பரேட்டாக உருவாக்க முடியும் அப்படின்னா அதை பண்ணிக்கோங்க. இல்லை அந்த படிக்கக்கூடிய இடத்துல படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். அதை தவிர்த்து தூங்குறதோ இல்லை டிவி பார்க்குறதோ அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் உள்ள இடங்களை நீங்கள் க்ரியேட் பண்ணாதீங்க. ஒரு பீஸ்ஃபுல்லாக நல்ல என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாக பார்த்து, நல்ல வென்டிலேஷன், நல்லா காற்றோட்டம் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்பரான டைம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபில் பேபி வச்சுருக்கீங்கன்னா அப்படின்னா அவங்க தூங்குறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் டைம் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. இல்லை நான் முழு நேரமாக இதை தான் நான் படிச்சுட்ருக்கேன், ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னும்போது ஒன்று ஏர்லி மார்னிங் படிங்க. சிலருக்கு ஏர்லி மார்னிங் செட் ஆகாது, ரொம்ப லேட் நைட்டில் படிப்பீங்க. உங்களுக்கு உங்கள் மைண்டு எப்போ படிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களோ அந்த டைமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு கொஷின் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரீட் பண்ணிடுங்க. எப்படி ரீட் பண்ணணும்னா, ஒரு கதை புக் நம்ம படித்தா எப்படி படிப்போம், என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக படிப்போம்ல, அந்த மாதிரி ரீட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஆண்டுகள் வரலாம், பெயர்கள் வரலாம், அதை பற்றிலாம் நீங்கள் கன்சிடரே பண்ணாதீங்க. ஜஸ்ட் அதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன மேட்டர் உங்ககிட்ட கன்வே பண்ண வர்றாங்க அப்படின்றத நீங்கள் ரீட் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் ரீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ ஜஸ்ட் அந்த புக்கை மூடி வச்சிட்டோ இல்லை கண்களை மூடியோ இல்லை எப்படியோ நீங்கள் என்ன வாசிச்சிங்க அப்படின்றத ரீகால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஆண்டுகள் ஞாபகம் வரலாம், அந்த பெயர்கள் ஞாபகம் வரலாம், வராமலும் போகலாம். பட் என்ன மேட்டர் படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். அதில் என்ன சொன்னாங்க அப்படின்றத நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள். இல்லை யாருக்கும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி பாருங்கள். உங்களால் அதை ரீகால் பண்ண முடியலன்னா பயந்துக்க வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் அதை ரீட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் மூளை என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, அவ்வளோதான். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்ஸ் எடுக்க போகிறோம். இந்த நோட்ஸ் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கே முக்கியமான பாயிண்ட்ஸ்னு தெரியும். அது பெயர்கள், ஆண்டுகள், இல்லை இதனால் இந்த ரியாக்ஷன் க்ரியேட் ஆகுது, எதனால் க்ரியேட் ஆகுது, எந்த ரியாக்ஷன் க்ரியேட் ஆகுது அப்படின்ற முக்கியமான விஷயங்கள், இல்லை என்ன திட்டங்கள் கொண்டுட்டு வந்திருக்காங்க, அது யார் கொண்டுட்டு வந்திருக்காங்க, என்ன இடத்துல கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்ற அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கோடிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சுட்டு அதை மெமரைஸ் பண்ணிவிட்டு உங்கள் நோட்டில் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு மைண்ட் மேப்பாவோ இல்லை பாயிண்ட்ஸாவோ எழுதுங்க. உங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக க்ரியேட் பண்ணி அழகாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் நோட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா இதை தான் நீங்கள் லாஸ்ட் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் க்ரியேட்டிவாக எழுதலாம். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ அதை ஃபுல்லுமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நோட்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் பங்கு வகிக்கும். அடுத்து ஃபைனலாக ரிவைஸ் பண்ணுறதுனா எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்துக்கிறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, படிச்சிட்டிங்க. இன்றைக்கி மார்னிங் படிக்கிறீங்கன்னா அன்றைக்கி நைட்டு என்ன படிச்சிங்க அப்படின்னு ரீட் பண்ணி பாருங்கள். இல்லை இன்றைக்கி நைட்டு படிக்கிறீங்கன்னா நாளைக்கு மார்னிங் எழுந்து என்ன படிச்சிங்க அப்படின்றத ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு வீக்லி ஒரு ரிவைஸ் பண்ணுங்கள். செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் மந்த்லி ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள். இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மெமரைஸ் ஆகிரும். அடுத்து ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்கள். இப்போ பேங்க் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்கன்னா டெய்லி டெஸ்ட் எடுப்பீங்க. இல்லை டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பாருங்கள். இப்படி ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் அப்போ ரிவிஷன் பண்ணாலே போதுமானது. போனஸ் டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் படித்த விஷயங்களை, ஆண்டுகளை அப்புறம் ஃபார்முலாஸை, வாய்ப்பாடுகளை, இல்லை கெமிஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு டயக்ராமு, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து இல்லை பேப்பர் மாதிரி எடுத்து எழுதி உங்கள் ரூமில் நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். இது டெய்லி நீங்கள் மார்னிங் பார்த்துக்கலாம். அந்த நோட்ஸை அடிக்கடி நீங்கள் மாற்றிட்டுருக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள், இல்லை மாதத்துக்கு ஒரு நாள், இல்லை எப்பயுமே அதை வச்சிட்ருக்கலாம். அப்புறம் நீங்கள் படித்த விஷயங்களை யாருக்காவது சொல்லி கொடுக்கலாம். இல்லை நீங்களே ஒரு டீச்சர் மாதிரி சொல்லி பார்க்கலாம். இப்படிலாம் பண்ணி பாருங்கள். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. நல்லா தூக்கம் தூங்குங்க.
அதுவே போதுமானது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.